ஒரு செல்வந்த பண்ணையார் 16 கிராமங்களில் நிலம் வைத்தவன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனை பொறுக்கவில்லை. எல்லாரும் கோயிலுக்கு வரக்கூடாது. அந்த ஆலயத்தில் சகோதரர்கள் மட்டும் பூஜை செய்து வந்தனர். அப்போது அவர் சவால் விட்டார். உன் சாமிக்கு சக்தி இருந்தா வெள்ளாமைய பெருக்கு, நான் கோயில் கட்டித்தரேன். பூசாரி அமைதியாக திருநீறு கொடுத்தார். அதிசயம் நடந்தது. வெள்ளாமை பெருகியது. வயல்கள் பசுமையால் மூழ்கின. கோயில் கட்டப்பட்டது. ஆனால் ஒரு நாள் ஒரு குறத்தி பெண் கோயில் வாசலில் நின்றாள். அதை பார்த்த பண்ணையார் சினந்தார். இப்படி யாரையும் உள்ளே விடக்கூடாது. பூசாரி சொன்னார், அம்மாவை பார்க்க வருகிறவர்களை தடுக்க எனக்கு அதிகாரமில்லை. அந்த வார்த்தை பண்ணையாரின் அகம்பாவத்தை எரித்தது. மறுநாள் காலை அவரது கன்னம் வீங்கியிருந்தது. வலி, தாங்க முடியாத வலி. உணவு உண்ண முடியவில்லை. அம்மனை வேண்டினார். அன்றிரவு கனவில் அம்மன் தோன்றினாள். உன் கோலத்தை மாற்றி 8வது நாள் என் சன்னதிக்கு வா. 8 நாட்கள் உணவின்றி, வேடம் மாற்றி, குறவர் போல உடை அணிந்து அவன் ஆலயத்தை வந்தடைந்தான். அப்போது அம்மன் சிலை சிரித்தது. அவருக்கு மட்டும் தெரிந்த அருள் காட்சி. அம்மா என்று கதறினார். அந்த நேரத்தில் ஒரு குரங்கு வந்து அவரது கையில் வாழைப்பழம் வைத்தது. அதை உண்டவுடனே வலி மறைந்தது. அவர் குணமடைந்தார். அகம்பாவம் கரைந்தது. அம்மனிடம் மன்னிப்பு கேட்டார். அம்மன் முன் எல்லோரும் சமம்.